ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் தன்னுடைய அரண்மனையில ஒரு ஆன்மீக சடங்கு நடத்த ஏற்பாடு செய்யறான். அந்த சடங்கினை நடத்த ஒரு ஏழை புரோகிதரை அழைத்தான். சடங்கின் போது ராஜா புரோகிதரிடம் 3 ஆழ்ந்த கேள்விகளை கேட்கிறான். முதல் கேள்வி, எப்படி கடவுளை பார்க்க முடியும்? இரண்டாவது கேள்வி, கடவுளை எவ்வளவு தூரம் வரை பார்க்க முடியும்? மூன்றாவது கேள்வி, கடவுள் என்ன செய்கிறார்? ஏழை புரோகிதர் இந்த கேள்விகளின் மகத்துவத்தால் மெய்சிலிர்த்து சிந்தனை செய்ய நேரம் கேட்டார். ராஜா அதற்கு ஒப்புக்கொண்டு அவருக்கு 1 மாத காலம் அவகாசம் அளிக்கிறான். ஆனால் சரியான உத்தரவாதமான பதிலை கொடுக்க தவறினால் தலை துண்டிக்கப்படும் என்று எச்சரிக்கிறான் ராஜா. புரோகிதருக்கு கவலை. புரோகிதர் இந்த கடினமான கேள்விகளுக்கு பதில் காண முடியாமல் திணறாரு. காலம் நெருங்கும் போது அவருடைய கவலை மேலும் அதிகரிக்குது. அவருக்கு ஒரு 6 வயது புத்திசாலி மகன் இருந்தான். அவன் தந்தையின் கவலைக்கு காரணம் கேட்டான். புரோகிதர் கேள்விகளை விளக்கியதும் சிறுவன், அப்பா கவலைப்பட வேண்டாம், நானே ராஜாவின் அரண்மனைக்கு வந்து பதில் சொல்கிறேன் என்று சொன்னான். தந்தை ஆச்சரியப்பட்டு, உன்னிடம் பதில்கள் இருக்கின்றனவா என்று கேட்டார். சிறுவன் சிரித்துக்கொண்டு அரண்மனையில் பதிலை கூறுகிறேன் என்று சொல்றான். அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. புரோகிதரும் சிறுவனும் ராஜா முன்னாடி நிக்கிறாங்க. ராஜா 3 கேள்விகளையும் மீண்டும் கேட்கிறாரு. சிறுவன் சிறிதும் பயப்படாமல் சொல்றான், மன்னாதி மன்னவா, உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எங்களைய மன்னிக்கணும். பெரிய கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் அல்லவா? ராஜா சிறுவனின் அறிவுத்திறனை கண்டு வெட்கமடைந்தார். விருந்தினர்களுக்கான உணவு தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். சிறுவன் குழந்தை என்பதால் பாலை கொடுக்கவும் என்று அரசர் உத்தரவிட்டார். பால் வந்தவுடன் சிறுவன் தன்னுடைய விரலை பாலுக்குள் விட்டு ஆராய்ச்சி செய்யறான். இதை கண்ட ராஜா, நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கிறான். சிறுவன், மன்னவா, பாலில் நெய் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ராஜா சிரித்து, முட்டாள் குழந்தையே, பாலில் நேரடியாக வெண்ணெயை எடுக்க முடியாது. முதலில் அதை தயிராக்க வேண்டும், பின்னர் வெண்ணெய், அதன் பிறகுதான் நம்மளுக்கு நெய் என்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சிறுவன் சிரித்து கொண்டே சொல்றான், அதுவே பதில் மன்னவா, நெய் பாலில் இருக்கு, ஆனால் அதற்கென்று ஒரு முறையை பின்பற்றினால் மட்டுமே அதை நம்மளால பெற முடியும். அதுபோலதான் கடவுள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறாரு. ஆனா தியானம், பக்தி, ஒழுக்கம் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே அவரை நம்மளால பார்க்க முடியும். எப்படி நம்மளால பால்ல நேரடியாக நெய்ய பார்க்க முடியாதோ அதுபோல நம்மளால நேரடியாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணாம கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு சிறுவன் சொல்றான். ராஜா சிறுவனின் புத்திசாலித்தனத்தை கண்டு பிரமிச்சு போறாரு. இரண்டாவது கேள்வி அடுத்தது கேட்கப்படுகிறது. ராஜா, சரி, அப்பொழுது கடவுளை எவ்வளவு தூரம் வரை பார்க்க முடியும் என்று கேட்கிறாரு. சிறுவன் ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து ஒளிவிட்டான். மன்னவா, இந்த ஒளி எவ்வளவு தூரம் பரவுகிறது என்று கேட்டான். ராஜா, எல்லா திசைகளிலும் பரவுகிறது என்றார். சிறுவன் சொல்றான், அப்படித்தான் கடவுள், அவர் எங்கேயும் இருக்கிறார், அனைத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம் அவரை காண முடியாமல் இருந்தாலும் அவர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ராஜா இந்த பதிலையும் ஒத்துக்கிறான். இறுதியா 3வது கேள்வி கேட்கப்படுது. ராஜா, கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னு 3வது கேள்வி கேட்கிறான். சிறுவன் கேட்டான், மன்னவா, நீங்கள் இந்த கேள்வியை ஒரு குருவாக கேட்கிறீர்களா அல்லது மாணவராக கேட்கிறீர்களா? ராஜா சிறுவனின் அறிவை கண்டு வியந்து, மாணவராக கேட்கிறேன் என்றார். சிறுவன், அப்படி என்றால் மாணவன் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், ஆனால் குரு கீழே நிற்கிறார் என்று கூறினான். ராஜா உடனே எழுந்து தனது இருக்கையை சிறுவனுக்கு கொடுக்கிறாரு. சிறுவன் அரசரின் இருக்கையில் அமர்ந்த பின் ராஜா மீண்டும் என்ன செய்கிறார் கடவுள் என்று கேட்கிறாரு. சிறுவன் சொல்றான், இதேதான் கடவுளின் செயல். அவர் ஒரு ராஜாவை சாதாரண மனிதனாக மாற்றலாம், அதே போல சாதாரண மனிதனை கடவுள் ஒரே கணத்தில் அரசராகவும் மாற்ற முடியும். ராஜா அதிர்ச்சி அடைகிறாரு. அவர் சிறுவனுக்கு மரியாதை செலுத்தி, நீ மிகவும் அறிவுள்ளவன், இன்று முதல் நீ இந்த அரசின் முக்கிய ஆலோசகராக நியமிக்கப்படுகிறாய் என்று அறிவிக்கிறார். இந்த கதையில இந்த சிறுவன் ராஜாவுக்கு கடைசியா அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் எப்பவும் நம்மளோட தான் இருக்கிறாரு. கடவுளை நாம காண முடியாது, ஆனா அவர் எப்பவுமே நம்மள பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கடவுளின் சக்தி அளப்பரியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு கணத்துல மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு உண்டு. எப்போதும் பணிவுடன் இருக்கணும். நல்ல செயல்களை செஞ்சு நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதன் மூலம் இறைவன் எப்பொழுதும் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறாரு.
எண்ணம் சொல் செயல் மூலம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்ற நல்ல நினைவோடு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றோம் அப்படின்னா இந்த இறையாற்றல் தானாகவே முன் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை அற்புதமாக செஞ்சு கொடுக்கும். அதுதாங்க இந்த கதை முழுமையா நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான விஷயங்க. அடுத்த கதை வயதிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறக்கூடிய ஒரு அற்புதமான கதை தாங்க இது. ஒரு அரசவையில ஒரு புத்திசாலி மந்திரி இருந்தாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவருக்கு தீர்வு தெரிந்திருக்கும். அரசர் எந்த முக்கியமான முடிவு எடுக்கும் போதும் அவரை கேட்காமல் எடுப்பதே கிடையாது. இதனால மற்ற அரசவை உறுப்பினர்களுக்கு அவர் மேல் பொறாமை ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் அரசர் அந்த மந்திரியிடம் சொன்னார், நீங்கள் மிகவும் புத்திசாலி, ஆனால் உங்கள் மகன் மட்டும் மிகவும் முட்டாள். அவனுக்கு எந்த புத்தியும் இல்லை. இதை கேட்ட மந்திரிக்கு மனம் வருத்தமாகி, மகாராஜா, ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? என் மகனை ஏன் முட்டாள் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அரசர் பதிலளித்தார், ஒவ்வொரு நாளும் காலையில் நான் மக்களை சந்திக்க செல்லும் போது உங்கள் மகன் அங்கே இருக்கிறான். நான் அவனிடம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், தங்கம் விலை மதிப்பானதா இல்லை வெள்ளி விலை மதிப்பானதா என்று. ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் வெள்ளி என்று சொல்கிறான். இதை கேட்டு அரசவையில் இருந்த அனைவரும் சிரித்தார்கள். மந்திரிக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. அவர் எதுவும் பேசாமல் நேரே வீட்டுக்கு சென்று மகனை கேட்டார், தங்கம் வெள்ளி இவற்றில் எது விலை மதிப்பானது? மகன் உடனடியாக பதிலளித்தான், அப்பா, தங்கம் தான். மந்திரி கோபமாக கேட்டார், தங்கம் தான் விலை மதிப்பானது என்று உனக்கு தெரிந்திருந்தால் ஏன் அரசருக்கு தவறான பதிலை சொல்கிறாய்? ஏன் வெள்ளி என்று சொல்கிறாய்? மகன் பதிலளித்தான், அப்பா, ஒவ்வொரு நாளும் காலையில் அரசர் மக்களை சந்திக்க வந்தால் என்னை அழைத்து ஒரு வெள்ளி நாணயத்தையும் ஒரு தங்க நாணயத்தையும் என் முன் வைத்து மதிப்பு மிக்கதை எடுத்துக்கொள் என்று கேட்கிறார். நான் வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கொள்கிறேன். அரசர் சிரித்து விட்டு போய்விடுகிறார். மந்திரி கேட்டார், ஏன் ஒவ்வொரு நாளும் வெள்ளி நாணயத்தை தேர்ந்தெடுக்கிறாய்? இன்று இதனால் முழு அரசவையும் என்னை கேலி செய்தது. மகன் தன் அப்பாவை தன் அறைக்கு அழைத்து சென்று ஒரு பெட்டியை திறந்தான். அந்த பெட்டி வெள்ளி நாணயங்களால் நிரம்பி இருந்தது. இவ்வளவு வெள்ளி நாணயங்களை பார்த்த மந்திரி ஆச்சரியமடைந்து, உனக்கு இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் எப்படி கிடைத்தன என்று கேட்டார். மகன் பதிலளித்தான், அப்பா, இவை அரசர் தினமும் எனக்கு கொடுக்கும் நாணயங்கள். நான் ஒருவேளை சரியான பதிலை சொல்லி தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டால் அரசர் இந்த கேள்வியை கேட்பதை நிறுத்திவிடுவார். பிறகு எனக்கு தினமும் வெள்ளி நாணயம் கிடைக்காது. நான் வெள்ளியை தேர்ந்தெடுத்து வெள்ளிதான் தங்கத்தை விட மதிப்பு உள்ளது என்று சொல்லும் போது அரசர் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு போகிறார். ஒரு தங்க நாணயத்திற்காக எனது தினசரி வெள்ளி நாணயத்தை இழக்க நான் விரும்பவில்லை. இதை கேட்ட மந்திரி தனது மகனின் புத்திசாலித்தனத்தை எண்ணி பெருமிதம் கொண்டார். மற்றவர்கள் அவனை முட்டாள் என்று சொன்னாலும் அவனுடைய புத்திசாலித்தனத்தை ஞானமிக்க நபர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். அன்று முதல் யாராவது அவனை முட்டாள் என்று சொன்னால் மந்திரி புன்னகைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுவார். அன்பானவர்களே, நம்மளும் இது மாதிரி நிறைய பேர்த்த பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க, ஆனா பெருசா செஞ்ச மாதிரி தம்பட்ட அடிச்சுக்குவாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செஞ்சிருப்பாங்க, ஆனா வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. சைலண்டா தங்களுடைய வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. நம்மளுக்கு இங்க காரியம்தான்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்துல கண்ணாயிரடா தாண்டவ கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க செய்யறது சரியானது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மத்தவங்க உங்களைய முட்டாள், பைத்தியம் அப்படின்னு எது சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகம் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாதவங்களை எல்லாம் பைத்தியம் அப்படின்னு தாங்க அழைக்குது. மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால தெளிவா வாழவே முடியாதுங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான், அதே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான், நம்மளால முன்னேறி போகவே முடியாது. அதனால யார் எதை சொன்னாலும் அதை பத்தி கவலையே படாம நான் என்னோட ரூட்ல அற்புதமா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க போயிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி அற்புதமா நகர்ந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.